இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கருப்பு சுண்டல் வச்சு சன்னா மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரும்போது 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போட்டோம். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இந்த 3 மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கி பிளெண்ட் ஆகி வரட்டும். இப்போ நம்ம ஓவர் நைட் கருப்பு சுண்டலை 1 கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே 1/4 கப்பு தேங்காய் எடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா கசகசா 1-2 இருக்கும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம கொதிக்கிற சன்னா மசாலாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இதையும் நல்லா சேர்த்துட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கரம் மசாலா சேர்த்தா மசாலா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இது நல்லா குக்கர் போட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுருங்க. சுண்டல் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான், ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் அதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான சன்னா மசாலா ரெடி. ஆப்பம், சப்பாத்தி, ரைஸு கூட இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.